கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து உற்பத்தி புத்தகத்திலிருந்து முழு வேதாகமத்தையும் ஆங்காங்கே அமைந்திருக்கக்கூடியதான முக்கிய நிகழ்வுகளையும் சில மகிமையான தேவ மனிதர்கள் செய்த அந்த அற்புதங்களையும் எடுத்து உங்களோடு விளம்பும்படியாக தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். இடையிடையே சில கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து இவர் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தான் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் முழு வேதாகமத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நிறைவேறுகின்றன, இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த முழு வேதாகமமும் இல்லை என்கின்ற ஆழமான கருத்தை உங்கள் மத்தியில் பதிய வைத்துவிட வேண்டும் என்ற ஆசை. ஏனென்றால் இன்றைக்கு அநேக நபர்கள் வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம் என்று சொல்லி அதில் மிக மிஞ்சி எண்ணுவதற்கு மேலாக எண்ணி இன்னைக்கு விழுந்து போன அநேக ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம். சில நபர்கள் நான் வேற சபைகளிலே சாதிகள் இருக்கின்றன, பைபிளை படிக்கிறவர்கள் இடத்தில் என்று சொல்லி மாறிப்போம் என்று சிலர் மிரட்டுவதும், சில நபர்கள் சில புத்தகங்கள் சரியில்லாமல் வேதத்தில் இருக்கிறது, ஆகவே நான் இதை விட்டு மாறி போய்விட்டேன் என்று சொல்லி இப்போ தற்காலிகத்திலே சகோதரர் லெனின் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல வேத அறிஞர் மாறி போயிருப்ப அதை பேச விரும்பவில்லை, அதில் இருக்க குறைகளை மாத்திரம்தான் பேச விரும்புகிறேன் என்று சொல்வதும், இப்படி பலவிதமான காரியங்களையும் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியிலும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலும் இந்த நாளிலே அதிகம் காணப்படுகின்றன. ஆகவே வேதம்தான் நமக்கு ஒரு மாபெரும் ஆயுதம். ஒரு பகுதியை இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே நிருபத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பகுதியை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், வேதனைகள், பலவிதமான காரியங்கள் முட்டி மோதி அவரை பல வகைகளிலும் தள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவர் செய்த காரியத்தை நம்மளையும் அவர் உருவாக்கிய சபைக்கும் அல்லது அவர் போய் பிரசங்கித்த சபைகளிலும் இந்த நிருபத்தை மிக அழகாக அவர் எழுதுகிறார். அதாவது ஒரு தீங்கு நாள் மனிதனுக்கு இருக்கிறது, பெரிய தீங்கு நாள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தீங்கு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த தீங்கு நாளில் அப்படியே நாம் மறைந்து இருந்து விடுவதல்ல. இப்பொழுது நன்றாக பாருங்கள், கொரோனா காலம் என்று ஒரு காலம் வந்தது. அந்த காலத்திலே பஸ் விடுவதில்லை, அந்த ஊசி போடுவதற்கு முன்பதாக வீட்டிலே அடைந்து கிடந்த மனிதர்களை எக்கச்சக்கம் நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் கூட அப்படியே அடங்கி இருந்து விடாதபடி, அப்படியே போக்குவரத்துகள் சந்தித்து விடாதபடிக்கு அதற்கு ஏதாயும் ஒரு வழியை உருவாக்கத்தக்கதாக தடுப்பூசிகளை கொண்டு வந்தார்கள். மற்றதை தொடக்கூடாது என்று சொன்னார்கள், முகக்கவசத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு பாஸ் இப்படிப்பட்டவை எடுத்துக்கொண்டு நீங்கள் சில இடங்களுக்கு செல்லலாம் என்கின்ற அந்த முறை வகைகளை படித்து நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஏதோ ஒரு வகைகளை சென்று வரத்தக்கதாக ஒரு முயற்சி எடுத்தார்கள். ஆகவே மனிதனுக்கு தீங்கு நாள் என்பது இருக்கின்றன. பொதுவான அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தீங்கு நாட்கள் அநேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தீங்கு நாளை நாம் எப்படி சமாளிப்பது என்பதை நாமே உருவாக்கி கொள்கிறதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு வயது ஒரு 7, 8 வயது ஆகிய வயது இருக்கும். அந்த நாட்களிலே இப்பொழுது ஜபமலை என்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய கானாவூர் என்ற ஒரு கிராமம், அதற்கு ஒரு காலத்திலே காட்டூர் என்று இருந்தது. அந்த பகுதியிலே நாங்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்படி வாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இப்பொழுது இருந்து பார்த்தால் ஒரு 45 வருடத்துக்கு முன்பாக இருந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு பிரபலியமான ஒரு மக்களை அதிர செய்யக்கூடிய ஒரு கருத்து இருந்தது. அது என்ன கருத்து என்று சொன்னால், இந்த பே நாய் என்று சொல்வார்கள், அதாவது பேயுண்ட நாய், அதாவது அந்த நாய் மூளை குழம்பிய நிலையில் இருக்கக்கூடிய நாய்கள். இந்த நாய்கள் அது எதன் மூலமாக வருது என்று சொன்னால், இந்த கழுதை இறந்து கிடக்கக்கூடிய கழுதை அந்த பகுதியிலே நிறைய உண்டு. அந்த கழுதையினுடைய அந்த பித்தை அது தின்று அது ஒரு பைத்தியம் பிடித்த நிலையிலே ஆகி அது வருகின்ற நாய் போகின்ற நாய்களை எல்லாம் அது கடிக்கும். அப்படி அது கடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த நாய் வளர்க்கிறவர்கள் வளர்க்காதவர்கள் என்று அது அறிவதில்லை, மாறாக யார் வேணாலும் வெளியிலே தெரியக்கூடியவர்களை அது கடித்துவிடும். அப்படி கடித்த உடனே அவர்களுக்கு அது சில நாட்களிலோ அல்லது சில மணி நேரங்களிலோ இப்படியெல்லாம் மரணங்கள் அவைகள் வந்து கொண்டிருந்தன. இன்றைக்கும் நாய் கிடைத்து விட்டால் நாயை போல் குலைப்பதும், அதற்கு பின்பு அதற்குரிய ஊசியை சரியாக போடவில்லை என்றால்
அவர்கள் தாறுமாறான ஜீவியம் செய்து அவர்கள் மரித்து போவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த நாட்களிலே அதற்குரிய சரியான ஊசி அல்லது எதிர்ப்பு சக்தியான மாத்திரை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நாட்களிலே மனிதர்கள் வீட்டிற்குள் தான் இருந்தார்கள். நாங்கள்லாம் ஒரு அடைக்கப்பட்ட நிலையில் தான் இருந்து கொண்டிருந்தோம். என்னுடைய தகப்பனார் அல்லது என்னுடைய மூத்த சகோதரர் இப்படிப்பட்டவர் தான் கையிலே கம்பு அரும்பால்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கு வெளியே போய் ஏதாவது வாங்க வேண்டுமா செய்ய வேண்டுமா என்று சொல்லி அவர்கள் அதை வாங்கி வருவதுண்டு. அதற்கு பின்பு அதற்குரிய மருந்துகளை கண்டுபிடிப்பவர். சில நாய்களை கொன்றுவிட்டால் அதை அவர்கள் ஊர்வலமாக எடுத்தெல்லாம் செல்வார்கள், சந்தோஷம் தாங்க முடியாமல். இப்படி நல்ல நாய்களும் அடித்துக் கொண்டு விட்டார்கள் நம்முடைய மக்கள். நாய் என்று தெரிந்தாலே அடித்து அதை கொன்று விடுவதுதான். நீங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் பஸ்ஸிலே போய் கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் அவர் இரும்பினார். இப்போது நாம் போய் கொண்டிருக்கிறோம், நமக்கு இருமல் வருகிறது. அதுபோலதான் அவர் இரும்பினார். அவர் இயற்கையாக இரும்பி இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் முரண்டு பிடித்து அந்த பஸ் கண்டக்டரையும் அந்த டிரைவரையும் சொல்லி இடைவெளியிலே அவர் ஊர் வருவதற்கு முன்பதாகவே இறக்கிவிட்டார். இப்படிப்பட்ட அநியாயமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்து வருகின்றன. ஒருவேளை அந்த 3 நபர்களும் வேறு எங்கேயாவது நின்று கொண்டு அந்த அவரை ஒரு ஓரத்தில் கூட வைத்து இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லை. மனிதாபிமானம் குறைந்த காலங்களில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். ஆகவே இதெல்லாம் ஒரு தீங்கான காலங்கள். இந்த தீங்கான காலங்களிலே அப்படியே வீட்டிலே அடைத்து படுத்துக் கொண்டால் தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி படுத்துக் கொண்டால் நாம் எப்படி சாப்பிடுவது, நாம் நம்முடைய வேலைகளை எப்படி செய்வது, இவைகள்லாம் அப்ப அதற்கென்று ஒரு மாற்று பாதை நமக்கு வகுத்துக் கொள்ளுகிறோம். அதை நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரியங்களை நாம் செய்கிறோம். ஆகவே ஒரு பயங்கரமான இந்த சூழ்நிலையில் அந்த கொரோனா காலத்திலே எங்கும் மரணம் எங்கும் கோலம். துபாயிலே சம்பாதிக்க சென்றிருந்த ஒரு பெரிய சேட்டு அவர் அழுது கொண்டு தன் உறவினர்களெல்லாம் மரித்து போனபடினாலே இந்த பணங்களை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அப்படியே சுற்றி சுழற்றி வீசி எறிந்தார். இந்த பணம் இருந்து எனக்கு என்ன செய்ய, என்னை எப்படி காப்பாற்ற என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார். சிலிண்டர்கள் ஒழுங்காக அந்த ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. இந்த கொரோனாவில் மரித்தவர்களை நேரடியாக நான் பார்த்திருக்கிறபடினாலும் கூட இருந்திருக்கிறபடினாலும் அது சில மணி நேரங்கள் அந்த கொரோனாவுடைய அகோரமானது அவர்களை ஆட்கொண்டு அவர்கள் உயிர் போகிற பொழுது அந்த எந்த நிலைமைக்குள் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்றால் ஒரு உச்சாணி உயரமான இடத்திலே ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு இப்படி விளக்குகிறேன். ஒரு தண்ணீருக்குள்ளே ஒரு மனிதன் விழுந்து விடுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த தண்ணீரில் விழுந்து மரித்து போனவர்களை அவர்களை வெளியே தூக்கிய பின்பு அந்த சடலங்களை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் நானும் இன்னொரு சகோதரரும் ஒரு பெண் உள்ளே விழுந்து அவள் தற்கொலை செய்து மரித்துக் கொள்கிறாள். இறங்கி அது கொஞ்சம் ஆழமான கிணறு, இறங்கி தூக்குவதற்காக அதை முங்கி தூக்க வேண்டும். அப்படி அதை தூக்கி கொண்டு வெளியே வந்தோம். அந்த நிகழ்வுகள் எல்லாம் அதை நானும் குறித்து அதை தூக்கி இருக்கிறேன். இப்படி கொண்டு வந்த பொழுது அதனுடைய நகத்தை எல்லாம் பார்ப்பேன் என்று சொன்னால் முழு நகமும் பிஞ்சிருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த தண்ணீரை குடித்து குடித்து அந்த மூச்சியை அவர்கள் விட முடியாத அளவிலே அந்த தண்ணீர் உள்ளே போக போக ஆயாக என்று சொல்லி மூச்சு உள்ளே போகின்ற பொழுதும் அந்த தண்ணீரிலே அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பரிதவிப்பினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய படி இதுகளை எல்லாம் அப்படியே தங்களுடைய கைகளினாலே அதை சுரண்டி அந்த நகமெல்லாம் பிஞ்சி அப்படியே ரத்தம் பீரிட்டு வடிவதை அந்த அந்த உயிர் போகின்ற வரைக்கும் அது படுகிற வேதனைகள் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறதோ அந்த வேதனைகளை இந்த கொரோனா காலங்களிலே அதை நான் பார்த்தேன். எல்லா பக்கமும் சுத்தி எரிந்து கொண்டிருக்கிறது தீ. நடுவிலே ஒருவன் மாட்டிக்கொள்கிறான். எந்த பக்கம் போனாலும் அவன் அதிலிருந்து விடுதலை ஆக முடியாத அளவிலே அவன் மரித்து போகக்கூடிய நிச்சயமாக நமக்கு மரணம் இருக்கிறது என்று ஒரு வேதனையினுடைய அனுபவத்துக்குள் வருவான் பாருங்க. அந்த அனுபவத்தை போல அந்த கொரோனா அந்த கடைசி நேரம் ஒரு 2 அல்லது ஒரு 3 மணி நேரம் அந்த மூச்சு திணறலிலே அவர்கள் படுகிற பாடு அந்த வேதனை விவரிக்க முடியாத அளவிலே விபரீதமான அந்த மரணம் என்கின்ற வேதனை அவர்களை மாற்றுகிறது. எப்படி இந்த தண்ணீருக்குள் விழுந்தவர்களுக்கு அவர்கள் மீண்டும் பிழைப்பதற்கு ஒரு முங்கு நீச்சல் அடித்து மரிப்பதற்கு முன்பதாக தூக்கி விடுவது போல, அல்லது அப்படி தவறி தெரியாமல் விழுகிறவர்கள் இயற்கையாக நீச்சி அடித்து வெளியே வந்து விடுவது போல, அல்லது இப்படி விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு நீச்சல் தெரிந்தவன் காப்பாற்றுவது போல ஒரு வழி இருக்கிறது அல்லவா? இதுபோலதான் இந்த கொரோனா காலத்திலேயும் இந்த சிலிண்டர்கள், இந்த தடுப்பூசிகள் போன்றவைகள் எல்லாம் வந்து அவைகளிலிருந்து சற்று விடுதலை கொடுத்திருக்கின்றன. ஆனாலும் கூட
அது பல வகைகளிலும் இன்றைக்கும் சுற்றி சுழன்று நடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கொரோனாவுக்காக வரக்கூடாது என்று ஊசி போட்டவர்கள் கூட அந்த ஊசியினாலே மரித்து போனார்கள். நம்ப வேண்டியவர்கள்லாம் அப்படி மரித்து போனார்கள். ஏனென்று சொன்னால் வேறு தொத்து இருக்கின்ற பொழுது அது பண்ணுகின்ற அட்டுளைய அட்டகாசம் அந்த கொரோனா நோய் அப்படி பண்ணிவிட்டது. ஒரு நடிகர் இருந்தார், விவேக் என்ற ஒரு நடிகர், அந்த சிரிப்பு நடிகர். கொரோனா ஊசி போட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி போட்டுவிட்டு மறுநாள் அந்த கொரோனா ஊசி இவர் உடம்பில் ஒத்துக்கொள்ளாதனாலே மரித்து போனார். ஆனால் கூட இந்த கொரோனா என்கின்ற தடுப்பூசியானது இன்றைக்கு அது உலகம் முழுவதும் செலுத்தப்பட்டு வீட்டிற்குள் அடைத்து கிடந்தவர்களுக்கு அந்த தீங்கு நாளிலிருந்து வெளியே வருவதற்கு மனிதர்கள் கண்டுபிடித்த அந்த ஆக்சிஜன் சிலிண்டர், அந்த கொரோனா தடுப்பூசி போன்றவைகளும் உதவி இருக்கிறது 100% விழுக்காடு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ தீங்கு நாள் என்று ஒன்று வருகிற பொழுது அந்த தீங்கு நாளிலே நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் சில வழிகளை வகுத்துக் கொள்கிறோம் தேவன் கொடுத்த அறிவின் மூலமாக என்பதை இந்த நாளிலே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில் வருகின்ற செய்தியானது வேதத்தின் வழியாக நாம் எப்படி பிசாசின் தந்திரத்தோடு அந்த பிசாசினுடைய தீங்கிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதையும் உங்களோடு அந்த ஆதியாம புஸ்தகத்திலே அதை சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினாலும் இனி வருகின்றதான மக்களுடைய பலவிதமான தவறான உபதேசத்தினாலும் ஆகிலும் மனிதகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ எல்லாரும் மறுதலித்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்கின்ற அந்த சூழ்நிலை கேட்டாற்போல் நாளை தினத்திலே அந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.